கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் பெருகிறது என்று வாழ்த்துதலோடு நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிற மெமோரியல், அதாவது நினைவு கூறுதலுடைய ஆயத்த பாடங்களில் இன்றைக்கும் கூட ஒரு பாடத்தில் கடந்து செல்ல இருக்கிறோம். ஸோ இன்னும் ஒரே ஒரு நாளில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நினைவு கூறுதலை ஆசரிக்க போகிறோம். ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் இந்த டைமில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்கொண்டார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய மரணத்திற்கு முன்பாக அவர் அந்த கடைசி நாளில் அவர் சந்தித்த விசாரணைகளை குறித்து தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கடந்த 5 நாள் பாடங்களில் இந்த ஒரு கான்செப்ட் நம்ம பார்த்துருக்க வாய்ப்பில்லை. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முழுவதுமாக அவர் சந்தித்த விசாரணைகளை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தியானிக்க போகிறோம். அந்த விசாரணையிலிருந்து அவருக்கு கிடைச்ச நியாய தீர்ப்பு, இந்த பூமியில் அவருக்கு கிடைச்ச தீர்ப்பு, இந்த விசாரணையோட முடிவினுடைய தீர்ப்பு எப்படி இருந்துச்சு, அந்த தீர்ப்பை யார் கொடுத்தது அவருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தியானிக்க போகிறோம். கடைசியாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு யார் தீர்ப்பு கொடுக்க போகிறா அப்படிங்கிறதையும் நம்ம தியானிச்சுட்டு இந்த ஒரு பாடத்தை கூட நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஸோ இப்போது நம்ம தியானித்த மாதிரி முதல்ல நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவனுடைய விசாரணை மற்றும் கிறிஸ்துவனுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நேரடியாக நம்ம பாடத்திற்குள்ளே கடந்து சென்றுடலாம். இப்போ நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, கெத்செமனே தோட்டத்தை குறித்து நம்ம பார்த்துருப்போம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட. அந்த கெத்செமனே தோட்டத்திலிருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் கிறிஸ்துவுக்கு நேரிடக்கூடிய சம்பவங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா தொடர்ந்து நம்ம தியானிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ யூதாஸ் என்ன பண்ணுறாருன்னா, கெத்செமனே தோட்டத்திலேருந்து கிறிஸ்துவும் சீஷர்களும் வெளியில் வரும்போது யூதாஸ் தன்னுடைய காட்டி கொடுக்குற விஷயத்தை முடிச்சிட்டார். கன்னத்தில் முத்தமிட்டு என்ன பண்ணுறாருன்னா காட்டி கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அந்த இடத்துல இருக்கிற போர்ச்சேவர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்துவை பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேதுரு மட்டும் ரியாக்ட் பண்ணுறார். பேதுரு மட்டும் என்ன பண்ணார்னா ஒரு வேலைக்காரனுடைய காதரை வெட்டிட்டார் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படி வெட்டின உடனே அந்த இடத்துல கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து உன்னுடைய பட்டயத்தை உரையிலே போடு அப்படிங்கிறார். ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் தியானிக்கணும் அப்படின்னா, இனி அடுத்து நடக்க போகிற கிட்டத்தட்ட ஒரு 12-13 மணி நேரம் விசாரணைக்கும் இவர் என்ன பண்ணிட்டார்னா முன்னாடியே கெத்செமனேல ரெடி ஆகிட்டார். ஜபத்தின் மூலியமாகவே அவர் ரெடி ஆகிட்டார். ரெடியாகி வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்குது. அவரை பிடிக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த சீஷர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் விட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இவர் ஓடி போனதுக்கப்புறம் இவர் என்ன மாதிரியான விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறாருங்கிறது தான் இந்த ஒரு பாடத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ முதலாம் வசனம் வாசிச்சிடலாம். கரெக்டாக அவரை பிடிச்சதுக்கப்புறம் சீஷர்களும் அவரை விட்டு ஓடி போனதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத கூட நம்ம வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது என்றார். ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவரை வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிக்கும்போது நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தையை கவனித்தோம் அப்படின்னா, நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் கூடவே நான் இருந்தப்போ நீங்கள் என்ன பண்ணலைன்னா கை நீட்டல, இதுவோ உங்களுடைய வேலை அப்படிங்கிறார். இப்போ நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, இதுக்கு முன்னாடி கூட என்னுடைய வேலை வந்ததுன்னு சொல்லி அதிக நேரம் சொல்லிகிட்டே இருப்பார். அது எந்த வேலை அப்படின்னா, அவர் இந்த பூமியை விட்டு எடுபடக்கூடிய வேலை. அந்த வேலையில் யாருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்படுதுன்னா, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்துறதுக்கும் தீர்ப்பு செய்கிறதுக்கும் என்ன ஒரு விஷயம் கொடுக்கப்படுதுன்னா அதிகாரம் கொடுக்கப்படுது. இந்த அதிகாரத்தை தான் அவர் சொல்கிறார், இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது அப்படிங்கிறார். அப்போ முழுவதுமாக இந்த ஒரு பாயிண்டில் என்ன பண்ணிட்டார்னா தன்னுடைய வாழ்க்கையை இந்த பூமிக்கு ஒப்பு கொடுக்குறார். பூமிக்கு ஒப்பு கொடுக்குறாருன்னா இந்த பூமிக்குரிய சாம்ராஜ்யத்திற்கு ஒப்பு கொடுக்குறார். இது வரைக்கும் யாருக்கு ஒப்பு கொடுத்துட்டு இருந்தார்னா பிதாவாகிய தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துருந்தார். ஆனால் பிதாவாகிய தேவனுமே இந்த கடைசி நாளை இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டார், இந்த பூமிக்கு தத்தம் கொடுத்துட்டார். கொடுத்ததனுடைய அடையாளம் தான் இந்த ஒரு வாக்கியம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டார்னா அந்த ஒரு விசாரணைக்கு இவர் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். இதோடு என்ன பண்ணுறாங்கன்னா அவரை கட்டி இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு தியானத்துக்காக கேட்குறேன், முதலாவது யார்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க? முதலாவது யார்கிட்ட கூட்டிகிட்டு போன மாதிரி வேத வசனத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்துலையுமே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா வித்தியாசமான முறையில் இந்த விசாரணைகளை எழுதப்பட்டிருக்கும். இதில் 4 சுவிசேஷத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது யோவானில் குறிப்பிடப்படும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு சுவிசேஷத்திலும் இல்லாத ஒரு வார்த்தையை யோவான் பயன்படுத்துகிறார். என்ன பயன்படுத்துகிறாருன்னா, இப்போ மத்தேயில சொல்லும் போதோ லூக்காவில் சொல்லும் போதோ இயேசு கிறிஸ்துவை பிடித்துட்டு பிரதான ஆசாரியன்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்கன்னு தான் இருக்கும். ஆனால் யோவான் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள். ஸோ அவர் யோவான் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு எங்கே தான் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா என்பவனிடத்திற்கு தான் கொண்டு போனார்கள் அப்படிங்கிறத கூட நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாய் இருந்தான். ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாய் இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. ஸோ இப்போ யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ அண்ணா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசாரிச்சாரா? விசாரித்த மாதிரியான வசனங்கள் என்ன இல்லைன்னா வேதத்தில் பதிவிடப்படலை. ஆனால் அண்ணா கிட்ட தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கொண்டு போயிருக்காங்க. இந்த ஒரு வாக்கியத்தில் நம்ம ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும். அண்ணா என்ன ஒரு அதிகாரத்தில் இருக்கார் ரோம கவர்மெண்ட்டில் அப்படின்னா எந்த அதிகாரத்துலேயுமே இல்லை. அவர்கிட்ட இருக்கிற ஒரே அதிகாரம் பிரதான ஆசாரியனுடைய மாமன், அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு அதிகாரத்தை வச்சு என்ன பண்ணுறாருன்னா இயேசு கிறிஸ்துவை ஃபஸ்ட்டு தன்னிடம் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறாருன்னா கட்டளையிடுகிறார். அதே மாதிரி அண்ணா கிட்டே கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. இந்த காய்பா யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாக இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. அப்போ இந்த காய்பாவுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் இது முதல் சந்திப்பல்ல. ஏற்கனவே என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் போயிருக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அண்ணா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ணா யார் அப்படின்னா காய்பாவினுடைய மாமன். அந்த காய்பா தான் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியனா அந்த ஒரு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பிரதான ஆசாரியன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காய்பா அப்படிங்கிறவர் தான். இவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த காய்பாவினுடைய எந்த இடத்திற்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்து செல்லப்பட்டார்? இப்போ பிரதான ஆசாரியன்னா எங்கே தான் இருப்பார்? ஆலயத்தில் இருப்பார். ஸோ இப்போ முன்னாடி நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா பிரதான ஆசாரியன் எங்கே இருப்பார்? அவருக்குன்னு தனி ஒரு கூடாரம் இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்தில் அவருக்கு வேலை இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் காலப்போக்கில் இஸ்ரவேலர்களுடைய முறைமை என்ன ஆகுது அப்படின்னா பிரதான ஆசாரியன் எப்பவுமே எங்கே இருக்க மாட்டார்? ஆலயத்தில் இருக்க மாட்டார். அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக என்ன விஷயம்னு பார்த்துட்டிங்கன்னா தனித்தனி சீட்டு விழுந்து முறைமையின்படி என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே போய் ஊழியம் செய்வாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியன் அப்போ ஆலயத்தில் இல்லை. ஆலயத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலைன்னா கூட்டிகிட்டு போகலை. மாறாக எங்கே கூட்டிகிட்டு போனாங்கன்னு வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றார். ஸோ இப்போ லூக்காவில் பதிவிடும் போது என்ன சொல்கிறாங்கன்னா ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள் அப்படிங்கிறது வசனம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த விசாரணையில் ரெண்டாவது தவறு என்ன நடக்குதுன்னா எந்த ஒரு விசாரணையும் வீட்டில் வச்சு யாரும் பண்ண மாட்டாங்க. பிரதான ஆசாரியன் பண்ணக்கூடாது. ஆனால் இரவு நேரமாக இருக்கிறனால என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நம்மளுடைய உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சினா கோர்ட்டுக்கு போகாமல் ஜட்ஜு வீட்டுக்கே போய் கையெழுத்து வாங்குவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா இல்லீகலாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை யாருனாலையும் என்ன பண்ண முடியாதுன்னா அப்ஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா சைன் பண்ணுறது யார்? பிரதான ஆசாரியன். மொத்தத்தில் எல்லா கவர்மெண்ட்டுமே அவருக்கு எதிராக இருக்கிறனால யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் கிறிஸ்துவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா தைரியமாக பிரதான ஆசாரியனுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அங்கே தான் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காய்பா என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய விசாரணையை தொடங்குறார். ஸோ மத்தேயுல வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியனுடைய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போகிறாங்க. காய்பாவினுடைய வீட்டிற்கு கொண்டு போகிறாங்க. அங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதபாரகரும் மூப்பரும் என்ன பண்ணுறாங்கன்னா கூடி வந்திருந்தார்கள். இப்போ இந்த வேதபாரகருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா 23ஆம் அதிகாரம் வாசிச்சிங்கன்னா தெரியும். அவர் யாரை திட்டுவார்? 23ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து அவர் பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் தான் என்ன பண்ணுவார்?
திட்டுவார். ஏன் திட்டுவார் அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க, சொல்கிறபடி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்கள தொடர்ந்து என்ன பண்ணுவார்னா கண்டம் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த ஒரு காரணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது பிரதான ஆசாரியர் கூட யாரும் கூட சேர்றாங்க அப்படின்னு சொல்லினா வேத பாரகரும் அடிஷ்னலாக ஆட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாகி போயிட்டே இருக்குது. இப்போ எந்த குற்றத்திற்குமே என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாட்சி இல்லை. இப்போ அதுதான் பெரிய பிரச்சனை, யாருமே சாட்சி இல்லை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பொய் சாட்சி என்ன பண்ணுறாங்க, தேடுறாங்க. இப்போ பொய் சாட்சி தேடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீதுல என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குற்றம் நிரூபிக்கப்படுற மாதிரி இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் குறுக்கு விசாரணை மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, கிடுக்குப்பிடியான கேள்வியெலாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி பண்ணிங்களா, அந்த மாதிரி பண்ணிங்களான்னு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, எதுக்குமே பதில் சொல்லலை. இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம தியானிச்சு இந்த அடுத்த பகுதிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசாரணையில் பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? கேள்வியை பொறுத்து இல்லை, பொதுவான கேள்வி அப்படின்னு போகலாம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசாரணையில் பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும். அதாவது ரோம கவர்மெண்ட் படி, யூத முறைமையின்படி என்ன பண்ணணும், சொல்லணும். நமது ஆண்டவர் என்ன பண்ணலைன்னா சொல்லலை. ஆனால் சொன்னார். ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் என்ன பண்ணார்னா பதில் சொன்னார். அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன் ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார், ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லலை? இப்போ நம்ம அதை தியானித்து பார்க்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவான் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியதென்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும். நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். ஸோ இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, நீ உண்மையாலுமே தேவனுடைய குமாரனா அப்படிங்கிறது கேட்குறாங்க. இன்னொன்று என்னென்னா, நீ யூதருக்கு ராஜாவான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டுகிட்டே வரும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆன்சர் ஆரம்பிக்கிறார். நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவரிடத்தில் போய் என்ன பண்ணுங்க, விசாரியும். நான் பேசினவைகளை அவர்களே என்ன பண்ணுறாங்க, அறிந்திருக்கிறார்களே அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த ஒரு சேவகர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவப்படுறார். என்ன கோவப்படுறாருன்னு வாசிக்கலாம். 22ஆம் வசனம். இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறைந்தார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் என்ன பண்ணலைன்னா கை வைக்கவே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நமது ஆண்டவர் மேலே கை வைக்கிறாங்க. இப்போ கை வைக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் வேணும் அப்படின்னா, இவர் அடிக்கணும் அப்படின்னா இவர் மேலே ஏதாவது குற்றம் நிரூபிக்கப்படணும். இப்போ என்ன குற்றம் நிரூபணம் ஆயிடுச்சு? பிரதான ஆசாரியன் கேட்டதற்கு என்ன பண்ணிட்டாரு, மரியாதையாக பதில் சொல்லாமல் அவரை அவமதிக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாராம், பதில் சொல்லிட்டாருன்னு சொல்லி அரைஞ்சிட்டார். இப்போ அடித்த உடனே அந்த சேவகர்கிட்ட யாரும் என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ அறையாதேங்கிறது யாருமே சொல்லலை. ஏன் அப்படின்னா, கிறிஸ்து மேலே எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா வெறுப்பாக இருக்கிறனால யாரும் அதை கண்டுக்கலை. ஆனால் கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நான் தகாததை செஞ்சிருந்தால் நீ தகாததை ஒப்புவி, நான் நல்லது தான் செஞ்சுருக்கேன், ஏன் எனக்கு கெட்டதை ஒப்புவிக்கிற அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். ஸோ இப்போ இந்த இடத்துல நமது ஆண்டவர் பதில் பேசியிருக்கார். எதனால் பதில் பேசினார் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது ஒரு சில கேள்விகளுக்கு அவர் என்ன பண்ணலைன்னா பதிலும் சொல்லாமல் இருந்தார். ஸோ இப்போ இந்த பொய் சாட்சி குறித்து ஒரு வசனம் மத்தேயுல வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 59-60 வசனங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம் முதல். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஸோ இப்போ நம்ம பாடத்தினுடைய ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம்னா, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்ப்பு கொடுத்தது யாருன்னு யோசித்தோம். இப்போ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வசனத்தின்படி பார்த்தா யார் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க? பிரதான ஆசாரியர் மூப்பர் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ அவரை விசாரித்து மரண தண்டனை கொடுக்கல, மரண தண்டனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி குற்றங்கள் என்ன பண்ணாங்கன்னா தேட ஆரம்பித்தாங்க. அப்போ இவர்கிட்ட என்ன நடக்கலைன்னா, மூன்றாவது தவறு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா தீர்ப்பை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா விசாரணைக்குள்ளேயே போகிறாங்க. அப்படியே 60ஆம் வசனம் வாசிக்கலாம். ஒருவரும் அகப்படவில்லை, அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒருவரும் அகப்படவில்லை அப்படிங்கிறார். இப்போ இந்த அகப்படவில்லைங்கிற வார்த்தைக்கு சரியான மீனிங் என்ன? கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வச்சுக்கலாமா? இல்லை யாரும் கிடைக்கலன்னு வச்சுக்கலாமா? யாரும் கிடைக்கலன்னே வச்சுக்குவோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பொய் சாட்சி தேடுறாங்க, யாரும் கிடைக்கல அப்படின்னா இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும், யாரும் என்ன பண்ணல,
முன் வரலை. ஏன்னா பொய் சாட்சிக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன பண்ணிடுவாங்க எல்லாரும்? அதுவும் கிறிஸ்துவை பிடிக்காதவங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பாக எல்லோரும் பொய் சாட்சி சொல்கிறதுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் ஏன் வரலை அப்படின்னா, கிறிஸ்துவுடைய பிரசங்கத்தை யார் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னா அநேகம் பேர் கேட்டிருக்காங்க. அதனால் பொய் சாட்சி சொல்ல யாரும் வரலை. அநேகர் வந்து பொய் சாட்சி சொன்னாங்க, ஆனால் அது என்ன ஆகலைன்னா ஒவ்வவில்லை, மேட்ச் ஆகலை. இவர் சொல்கிறதுக்கும் அவர் பண்ணதுக்கும் வித்தியாசமாக இருக்குது. கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா 2 பொய் சாட்சிகள் வருது. இந்த பொய் சாட்சிகள் யாராக இருக்கக்கூடும்? ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னா 61ஆம் வசனம் வாசிக்கலாம். 61ஆம் வசனம், தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, அவங்க சொல்கிற பொய் சாட்சி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்றார். இதை யார் மத்தியில் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் மத்தியிலையும் சொன்னார். சுற்றி யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிரதான ஆசாரியர், வேதபாரகர், வேறு யாருக்கு என்ன அது தெரியாது. இப்போ பொய் சாட்சி ரெடி பண்ணுற பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுறாங்கன்னா, சாட்சியை சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வராங்க. இதை மாதிரி சொன்னினா என்ன ஆயிரும், கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் இதுதான் சாட்சின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா சொல்ல வைக்கிறாங்க. அதே மாதிரி சொன்ன உடனே அந்த பொய் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் அப்படின்னா, கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து ஆமான்னு சொல்கிற வரைக்கும் என்ன ஆகாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸோ இப்போ நம்மளுடைய நியாயப்பிரமாணத்தின்படி எத்தனை சாட்சிகளின்படி நியாய தீர்ப்பு கொடுக்கலாம்? 2 அல்லது 3. அதனால் 2 சாட்சி என்ன ஆயிடுச்சிங்க, மேட்ச் ஆயிடுச்சு. ஆனாலும் என்ன பண்ண முடியலன்னா, பிரதான ஆசாரியர்னால முடிவெடுக்க முடியல. மறுபடியும் பிரதான ஆசாரியன் யார்கிட்டயே போகிறாருன்னா, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துகிட்டே போகிறார். இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறார். 62ஆம் வசனம், அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீர் ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான். ஸோ இப்போ அவருக்கு விரோதமாக சாட்சி சொல்லிகிட்டே இருக்காங்க. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலைன்னா பதிலே பேசலை. இப்போ பதில் பேசலைன்னா நம்மளுடைய உலக பிரகாரமாக என்ன சொல்லுவாங்க? இப்போ ஒரு குற்றவாளி பதிலே பேச மாட்டேங்கிறான், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க குற்றம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் ஜட்ஜ் பார்த்துட்டு என்ன சொல்லுவார்? நீங்கள் பேசாதனால அவ்வளோதான், உங்களுக்கு சான்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, கிறிஸ்து வாயை திறந்து எதுவும் சொல்லாமல் இவங்களால் என்ன பண்ண முடியல, முடிவெடுக்க முடியாதனால தொடர்ந்து கிறிஸ்துவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ எதுவும் சொல்லவே மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி சொன்ன உடனே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பதில் என்னென்னா, இயேசுவோ பேசாமல் இருந்தார். அதுதான் அவருடைய முடிவு. இதை பேசாமல் இருந்தாருன்னு சொன்ன உடனே அடுத்து அவங்க யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பேச வைக்கிறதுக்கான யுக்தி. அந்த யுக்தியை வாசிக்கலாம் தொடர்ந்து. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். ஸோ இதுதான் க்ளூ. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பேச வைக்கணும்னா ஒரே வார்த்தை தான் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி கேட்ட உடனே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் பேசாமல் இருந்திருப்பாரா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய பேரில் கேட்குறேன், எங்களுக்கு சொல்லு. அது கேட்குற கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? நீ உங்கள் அப்பாவுக்கு புள்ளன் அப்படின்னா உங்கள் அப்பா பேரில் ஆணையிட்டு சொல்கிறேன், சொல்லு அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசாமல் இருக்க முடியுமா அப்படின்னா பேசாமல் இருக்க முடியாது. ஆனாலும் உத்தரவு யாருடைய உத்தரவாக இருக்கணும்? தேவனுடைய உத்தரவாக இருக்கணும் அப்படிங்கிறத நல்ல முடிவு பண்ணியிருந்தார். அதனால் என்ன பதில் சொன்னார்னா, நீ சொல்லுகிறபடி தான் அப்படின்ட்டார். நீ சொல்லுகிறபடி தான் சொன்ன உடனே பிரதான ஆசாரியன் என்ன முடிவு பண்ணிட்டார்? தேவதூஷணம் சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய வஸ்திரங்களை கிழிச்சிட்டு அவர் சொல்கிறார். 65ஆம் வசனம், அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே. ஸோ இப்போவும் என்ன பண்ண முடியலன்னா, நேரடியான ஒரு சாட்சியை கொண்டு வர முடியல. அதனால் அவர் வாயிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தேவதூஷணம் சொன்னாங்கிற வார்த்தையை பிடிச்சிட்டாங்க. ஸோ இதுவுமே நியாயப்பிரமாணத்தின்படி என்ன ஆகாதுன்னா செல்லுபடி ஆகாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீர் சொல்லுகிறபடி தான் அப்படிங்கிறத விஷயத்தை சொல்கிறார். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேவதூஷணம் சொன்னான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா முடிவு பண்ணுறாங்க. பிரதான ஆசாரியனுடைய விசாரணை என்ன ஆகுதுன்னா நிறைவு பெறுது.
ஸோ இப்போ நம்ம நல்லா கவனிக்கலாம். ஃபஸ்ட்டு யார்கிட்ட கொண்டு போனாங்க? அண்ணா கிட்ட, அப்படியே பேரலாக காய்பா கிட்ட. அண்ணா விசாரித்ததுக்கான எந்த ரெக்கார்டும் இல்லை. ஆனால் காய்பா என்ன பண்ணுறாருன்னா விசாரிக்கிறார். கூடவே யாரும் இருக்காங்கன்னா வேதபாரகரும் மூப்பரும் இருக்காங்க. கடைசியாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அந்த முடிவு என்னன்னு வாசிக்கலாம். 66ஆம் வசனம். உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். ஸோ அவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா முடிவும் பண்ணிக்கிட்டாங்க. மரணத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க முடிவு பண்ண உடனே அடுத்து யார்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க? பிலாத்துக்கிட்டயா? ஸோ இப்போ அடுத்து நம்ம கவனிக்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து யார்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்கிற விஷயத்த நம்ம கவனிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விசாரணையுடைய முடிவில் ஒரு தண்டனையை கொடுக்குறாங்க. அந்த தண்டனை என்னன்னு கூட வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 63, 64 வசனங்கள். லூக்கா 22ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் முதல். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதும் அன்றி. ஸோ இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதான ஆசாரியனுடைய விசாரணை முடிஞ்ச உடனே அடுத்து ஒருத்தர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கூட்டிகிட்டு போகிற கேப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞானதிஷ்டியினால் சொல் என்ற என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அடுத்த விசாரணைக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அந்த அடுத்த விசாரணை யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா பிலாத்துக்கிட்ட இல்லை. அடுத்த விசாரணை இன்னொரு சங்கத்துக்கு போகுது. ஆலோசனை சங்கம் அப்படிங்கிற விஷயத்துக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ மூன்றாவது விசாரணை தான் யாருக்கு போகுதுன்னா ஆலோசனை சங்கத்துக்கு போகுது. இதுக்கப்புறம் தான் யார் வரப்போறா? பிலாத்தெல்லாம் வருவார். ஸோ இப்போ இந்த ஆலோசனை சங்கம் ஒரு முடிவு எடுக்கணும். அந்த ஆலோசனை சங்கத்துடைய முடிவை என்னங்கிறத வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 66, 67 வசனங்கள். விடியற்காலமான போது ஜனத்தின் மூப்பரும் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கூடி வந்து தங்கள் ஆலோசனை சங்கத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிறிஸ்துவா? அதை எங்களுக்கு சொல் என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள். ஸோ இது இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின இரண்டாவது பதில் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ இவர் என்ன கேட்குறாங்கன்னா பிரதான ஆசாரியர் வேதபாரகர் எல்லாமே ஆலோசனை சங்கத்துக்கு கூடி வர்றாங்க. கூடி வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீ கிறிஸ்துவா? அதை எங்களுக்கு சொல் என்றார்கள் அப்படிங்கிறார். அதற்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, முன்னாடி பிரதான ஆசாரியன்ட்டு என்ன பதில் சொன்னார்னா, நீ சொல்லுகிறபடி தான் அப்படின்னு சொல்லி முடித்தார். ஆனால் இப்போது ஆலோசனை சங்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள் அப்படிங்கிறார். ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறார்? இப்போ நான் ஒருத்தர்கிட்ட ஒரு பதிலை 10 தடவை சொல்லியிருக்கேன். 11ஆவது தடவை அந்த பதிலை கேட்குறார் ஒருத்தர். அப்போ அவர்கிட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? எத்தனை தடவைப்பா உனக்கு சொல்கிறது? அதே ஒரு பதில் தான். இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஆல்ரெடி ஏகப்பட்ட தடவை என்ன சொல்லிட்டார்னா, நான் தான் தேவனுடைய குமாரன்னு சொல்லிட்டார், நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டார், எல்லாமே சொல்லிட்டார். மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நீ கிறிஸ்துவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் அவர் நேராக நெத்தியில் அடிச்ச மாதிரி சொல்கிறார், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். இவர் சொல்ல மட்டும் தான் செஞ்சாருன்னா நிறையா கேள்விகளை என்ன பண்ணார்? கேட்டார். அதற்கு கூட அவங்க என்ன பண்ணலைன்னா பதில் சொன்னதில்லை. 68ஆம் வசனம். நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மாறுத்தரம் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள். இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பார் என்றார். ஸோ இதுதான் ஆலோசனை சங்கத்தினுடைய விசாரணை. மூன்றாவது விசாரணை இவ்வளவுதான். இந்த விசாரணையில் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பதிலை வச்சு தான் முடிவு பண்ணுறாங்க. நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மாறுதரம் சொல்ல மாட்டீர்கள். எப்பயாவது வினாவி இருக்காரா? யார்கிட்டனா ஆலோசனை சங்கத்தில் இருக்கிற வேதபாரகர் பரிசேயர் சதுசேயர்கிட்ட நிறையா தடவை கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஆனால் ஒரு கொஸ்டின் கூட யார் பதில் சொன்னதில்லைன்னா அந்த வேதபாரகரோ பரிசேயரோ ஆலோசனை சங்கத்தில் இருக்க யாருமே பதில் சொல்ல முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேள்வி பார்க்கலாமே. ஓய்வு நாளில் இவங்க என்ன பண்ணுவாங்க? சீஷர்கள்லாம் சாப்பிடுவாங்க கதிர் எடுத்து. அதுக்கு இவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஓய்வு நாளில் என்ன பண்ணக்கூடாது? வேலை செய்யக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் கேட்குற கொஸ்டின் என்ன? உங்களுடைய ஆடு ஏதாவது போய் கிணத்துல வந்துச்சுன்னா ஓய்வு நாள்னா தூக்கி விடாம விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா ஒரு பதில்னு சொல்ல. ஸோ இது நிறையா இடத்துல நடந்துச்சு. அதை தான் குறிப்பிட்டு சொல்கிறார், நான் என்ன சொன்னாலும் மாறுத்தரம் சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள்.
இது முதல் மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய வாக்கியத்தை முடிக்கிறார். ஸோ இதோட என்ன ஆச்சுன்னா ஆலோசனை சங்கத்தினுடைய விசாரணை முடிவுபடுது. இதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும். அடுத்து யார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க? கரெக்டு தான், பிலாத்துக்கிட்ட தான் என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ பிலாத்து யார் ரோமன் கவர்மெண்ட்டில் அப்படின்னா தேசாதிபதி. இப்போ தேசாதிபதி அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா அந்த ஹோல் யூதர்களுக்கும் சரி ரோமர்களுக்கும் சரி அவர் தான் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைமை அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். இப்போ ஜட்ஜ்மெண்ட் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா பிலாத்துக்கிட்ட தான் இருக்குது. இப்போ பிலாத்து நினச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா இவரை கொன்றலாம். இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்குற அதிகாரம் இருக்கா இல்லையா? நம்ம இஸ்ரேல் ஜனங்கள்னு சொல்கிறது எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன், பிரதான ஆசாரியர் எல்லாத்தையும் சேர்த்து யாருக்காவது நியாய தீர்ப்பு கொடுக்குற அதிகாரம் இருக்கா அப்படின்னா அது அவங்களே சொல்கிறாங்க பின்னாடி, நம்ம அதை வாசிச்சுக்கலாம். ஆனால் இப்போ என்ன ஒரு விஷயம் யோசிச்சுக்கணுன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பிலாத்துக்கிட்ட அனுப்பிச்சுட்றாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்ன இருக்குன்னா இருக்குது, அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிலாத்துக்கிட்ட அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது பிலாத்துவின் இடத்துல கொண்டு போகிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு வாசிக்கலாம். லூக்கா 23:1-2 லூக்கா 23:1 முதல். அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்திற்கு கொண்டு போய் இவன் தன்னை கிறிஸ்து எனப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்தி கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். ஸோ இப்போ என்ன கவனிக்கணும்னா இந்த குற்றம் உண்மையான குற்றமா அப்படின்னா இவர் என்ன விஷயம்னா தன்னை கிறிஸ்து என்னப்பட்ட ராஜாவென்றும் அப்படின்னார். அப்போ இது உண்மைதானே? அவர் கிறிஸ்து யூதருக்கு ராஜாங்கிறத சொன்னார். ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்று சொன்னாரா? இல்லை, ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்குங்கிறத தெளிவாக என்ன பண்ணிட்டார், சொல்லிட்டார். இப்போ ஏன் இந்த ஒரு குற்றம் இங்கே வருது அப்படின்னா இப்போ தேசாதிபதி கிட்ட போய் இவர் ராயனுக்கு வரி செலுத்த வேண்டியதில்லைன்னு சொன்னால் தேசாதிபதி என்ற குற்றத்தை முன்னாடி நிறுத்தி பார்ப்பாருன்னா இதை தான் பார்ப்பார். ஓ நீ டேக்ஸ் கட்ட வேணான்னு சொல்கிறியான்னு சொல்லிட்டு விசாரணை இல்லாமல் என்ன பண்ணிடுவார், கொன்றுவாருன்னு நினச்சாங்க. ஆனால் பிலாத்து என்ன பண்ணலைன்னா அதை விஷயத்த செய்யலை. அவர் என்ன பண்ணுறாருன்னு வாசிக்க போகிறோம். அடுத்தது ஜனங்களை கலகப்படுத்தவும் கண்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு குற்றத்தை கொண்டு வந்து பிலாத்து முன்னாடி வைக்கிறாங்க. பிலாத்துக்கிட்ட 3 குற்றம் போகுது. ஒன்று ராஜான்னு சொல்லிக்கிட்டார், ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லைன்னு சொன்னார், ஜனங்களை கலகப்படுத்தினார். இந்த 3 குற்றமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும் மற்ற விசாரணைக்கு. ஆனால் இந்த விசாரணைக்கு இது போதுமானதாக இல்லை. அதனால் என்ன பண்ணுறாருன்னா பிலாத்து டைரக்டாக குற்றம் சாட்டப்பட்ட நமது ஆண்டவர்கிட்டயே கேட்குறார். 3 பிலாத்து அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். ஸோ இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், குற்றம் சாட்டப்பட்ட அதே குற்றத்தை நமது ஆண்டவர் ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் பிலாத்து ஏன் இந்த மாதிரி சொல்கிறார், இவர்கிட்ட ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை அப்படிங்கிறார். அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் பிலாத்துக்கிட்ட பிகைண்ட் இருக்குது. இயேசு கிறிஸ்து மேலே கை வைக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்கார். அதனால தான் கேட்குறார், இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த ஒரு பாயிண்ட்டோட பிலாத்துடைய விசாரணை முடிஞ்சிச்சு, முதற்கட்ட விசாரணை முடிஞ்சிருச்சு. இவர் என்ன பண்ணுறாருன்னா இன்னும் சில விஷயங்களை கேள்விப்படுறார். என்ன கேள்விப்படுறாருன்னா இவர் கலிலேயன் அப்படிங்கிறத கேள்விப்படுறார். கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா கலிலேயாவா, அப்போ கலிலேயானா யாரு கீழே வந்துடுவார், ஏரோது கீழே என்ன பண்ணிடுவார், வந்துடுவார். அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஏரோதுகிட்ட கூட்டிகிட்டு போங்கன்ட்டார். இப்போ ஏரோதுகிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. வாசிக்கலாம் 6 கலிலேயா என்பதை பிலாத்து கேட்ட பொழுது இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்றறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதுவினிடத்திற்கு அவரை அனுப்பினான். ஸோ இந்த ஏரோது அப்படின்னா நம்ம பிரதானமாக கேள்விப்பட்டிருக்கிற ஒரு இன்சிடென்ட் என்ன, ஏரோது யாரோ ஒருத்தர் கொண்டிருக்கார், யோவான் ஸ்நானகனை சிரச்சேதம் பண்ணவர். இந்த ஏரோது என்ன பண்ணியிருக்காருன்னா ஆல்ரெடி ஒரு டெத்து பண்ணியிருக்கார். ஆனால் இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா யோவான் ஸ்நானகனை டைரெக்டாகவே கொண்டுட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி என்ன பண்ண முடியாதுன்னா கொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா பிலாத்து ஏரோது எருசலேமுக்கு வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே இவர் அங்கே கூட்டிகிட்டு போகிறார்.
இப்போ ஏரோதுக்கு என்ன என்ன ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா, இவருடைய அற்புத அடையாளங்களை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கார். இவர்கிட்ட நேரில் பேசி இவர் பண்ணுற அற்புதத்தை பார்க்கணுங்கிறதுல ஏரோது என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா ரொம்ப ஆர்வமாக ஆல்ரெடி இருந்திருக்கார். அது ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, பிலாத்து தன்னால் விசாரிக்க முடியலைங்கிறனால ஏரோதுகிட்ட அனுப்புகிறார். ஏரோது என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறார். நமது ஆண்டவர் வந்த உடனே அற்புத அடையாளங்கள் பண்ணுவார், அதை நம்ம பார்க்கலான்னு சொல்லி வெயிட் பண்ண உடனே நமது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, யாராவது ஏதாவது எதிர்பார்த்தாங்கன்னா அதை செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னா, இப்போ பரிசேயர் சதுசேயர்லாம் ஒரு விஷயத்தை மைண்டில் யோசிக்கும் போதே இவர் என்ன பண்ணிடுவார்னா கண்டுபிடிச்சிட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் என்ன ஆகாது, நடக்காதுன்னு சொல்லுவார். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிட்டார்னா, ஏரோது மனசில் நினைக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டு ஏரோது கேட்ட ஒரு கேள்வி கூட என்ன பண்ணல, பதில் சொல்ல. அவர் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தார். 9ஆம் வசனம். அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். ஸோ அவர் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஏரோது கேட்டும் கூட யாருமே என்ன பண்ணலைன்னா, யாருக்கிட்டையும் என்ன பண்ணலைன்னா பதில் சொல்லவே இல்லை. ஆனாலும் பிரதான ஆசாரியும் வேத பாரகரும் கண்டினியூஸாக குற்றம் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய விசாரணையிலும் ட்ரை பண்ணார், ஆலோசனை சங்கத்திலையும் ட்ரை பண்ணார், பிலாத்துக்கிட்டையும் ட்ரை பண்ணார், இப்போ ஏரோதுக்கிட்டையும் என்ன பண்ணுறாருன்னா ட்ரை பண்ணி எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபெயிலியராக போச்சு. கடைசியில் இந்த ஏரோது என்ன பண்ண முடியலன்னா, தண்டனை கொடுக்க முடியல. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டதுனால என்ன பண்ணுறாருன்னா அடிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாருன்னு கூட வாசிக்கலாம். 11ஆம் வசனம். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடே கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினான். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு யார் எதிரினா, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் எதிரி, ரோமன் கவர்மெண்ட்டும் எதிரி, ஏரோது எதிரி தான், பிலாத்துவும் எதிரி தான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோது அவருக்கு மினுக்கான வஸ்திரங்களை கொடுத்து என்ன பண்ணுறாருன்னா அவரை நிந்தித்து திரும்ப பிலாத்துவின் இடத்திற்கு அனுப்பி விடுறார். இந்த சம்பவத்திலிருந்து என்ன ஆகுதுன்னா, பகைவராக இருந்த பிலாத்தும் ஏரோதும் என்ன ஆயிட்டாங்கன்னா நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஏன் நண்பர்கள் ஆனாங்க அப்படின்னா, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிறனால அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க, எதிரிக்கு எதிரி நண்பர்களாக ஆயிட்டாங்க. இப்படி ஆன உடனே ஏரோதினுடைய அந்த ஒரு விசாரணை முடிவு பெற்று கடைசி விசாரணைக்கு யார்கிட்ட அனுப்புகிறாங்கன்னா பிலாத்துக்கிட்ட அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ பிலாத்து மட்டும் என்ன பண்ணுறாருன்னா 2 தடவை விசாரிக்கிறார். ஸோ இப்போ விசாரிக்கும் பொழுது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைசியாக அவர் ஒரு சில விஷயங்களை நம்முடைய இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறார். அவர் என்ன வைக்கிறாருன்னா, இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லைங்கிறத எத்தனை முறை சொன்னார், அதை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் 18ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். யோவான் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல். ஆதலால் பிலாத்து அவர்களிடத்தில் வெளியே வந்து, இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இவன் குற்றவாளியாய் இராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டோம் என்றார்கள். ஸோ இப்போ இஸ்ரேல் ஜனங்களுடைய மனக்கடினத்தை இந்த வசனம் என்ன பண்ணுதுன்னா தெளிவாக சொல்லுது. என்ன குற்றம் சாட்டி கொண்டு வந்தேன்னு கேட்டால், குற்றம் சாட்டப்படலைன்னா நான் கொண்டு வருமான்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன கேஸுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னா கேஸ் இல்லாமல் கூட்டிகிட்டு வருவோமா அப்படின்னா, பிலாத்துக்கிட்ட என்ன ஒரு ரகடாக பேசுகிறாங்க. பிலாத்து என்ன நினச்சிருப்பார், இவ்வளோ இந்த ஒரு செக்மெண்ட்டில் நம்மளாலே என்ன பண்ண முடியல, இவங்களை சமாளிக்க முடியலையே, 33 வருஷம் இவர் எப்படி சமாளிச்சாருந்தான் யோசிச்சிருப்பார். ஏன்னா பிலாத்துவினாலே என்ன பண்ண முடியல, அவ்வளோ தேசாதிபதினாலே இவங்களை சமாளிக்க முடியல. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா 3 வருஷம் யார் சமாளித்தார், இவங்களை சமாளிச்சிருக்கார். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு பிலாத்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணலைன்னா ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போவே இல்லை. அவர்னால் என்ன பண்ண முடியலன்னா அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியல. கடைசியில் என்ன பண்ணுறாருன்னா, இவர் குற்றம் சாட்டப்பட்டவர்னு சொல்கிறீங்கள, நீங்களே என்ன பண்ணுங்கள், கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு தோணுதோ அந்த தண்டனை என்ன பண்ணிக்கோங்க, கொடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் நான் முன்னாடியே கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலை இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. யோவான் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். அதற்கு யூதர்கள், ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். ஸோ இதுதான் நம்ம உண்மையான்னு செக் பண்ணணும். ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். இது உண்மையா?
நியாயப்பிரமாணத்தின்படி இது உண்மையா பொய்யா அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்க்கலாமே. நமது இஸ்ரேல் ஜனங்கள் யாரையுமே கொன்னது இல்லையா? இப்போ விடுங்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதிகாரத்தை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இவங்க யாரை கொன்னாங்க? கல்லெறிஞ்சு. ஸ்தேவான் என்ன பண்ணாங்க? கொன்னாங்க. அதுக்கு முன்னாடி யாரை கொண்டிருக்காங்க? ஏகப்பட்ட பேரை கொண்டிருக்காங்க கல்லெறிஞ்சு. எதற்காகன்னா நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தான்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு கொல்ல சொல்லும் போது மட்டும் ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்க? ஸோ இதை நான் குறித்து நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். இதை ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன் இப்போ சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தோடு என்ன பண்ணுறாருன்னா, பிலாத்து இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறதை என்ன பண்ணிட்டாருன்னா நிறுத்திட்டு நேராக எங்கே போகிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்டே போகிறார். 37ஆம் வசனம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ராஜாவான்னு கேட்ட உடனே நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். ஸோ இப்போ 2வது வரை என்ன பண்ணிட்டார்னா பிலாத்துக்கிட்ட சொல்லிட்டார். ஸோ இப்போ நம்ம ரிப்பீட்டடாக இந்த பிலாத்துவை குறித்து நம்ம பார்த்துட்டு வரதுனால ஒரு விஷயத்தை நம்ம தியானிச்சிடலாம். இப்போ பிலாத்துவுக்கு மரண தண்டனை கொடுக்குறக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லைங்களா? இருக்குது. இப்போ ஆப்போசிட்டாக சாட்சி இருக்கா? இருக்குது. கிறிஸ்துவான் இவரே சொல்லிட்டார். அதுக்கும் என்ன பண்ணுறாருன்னா வாக்கு மூலமும் இருக்குது. இப்போது பிலாத்துவுக்கு என்ன ஒரு காரியம் கிறிஸ்துவுக்கு மரண தண்டனை கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் என்னென்ன வகையில் விடுதலை பண்ண தேடுறாரு அப்படின்னா, பரபாஸ் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதையும் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுக்குறாரு. நான் என்ன பண்ணுறேன்னா இவரை அடித்து துன்புறுத்தி விட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இவரை விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். இவரை அடித்து துன்புறுத்தி நான் என்ன பண்ணிடுறேன், ரிலீஸ் பண்ணிடுறேங்கிறாரு. ஆனால் முடியாதுங்கிறாங்க. இவரை கொன்று தான் ஆகணும். ஆனால் நாங்கள் கொல்ல மாட்டோம், நீங்கள் தான் கொல்லணும். பிலாத்துக்கு என்னென்னா, நான் கொல்ல மாட்டேன், நீ தான் கொல்லணும். ஏன் இவங்க 2 பேரும் மோதிக்கிறாங்க அப்படின்னா, கிறிஸ்து மேலே கை வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடைப்படுது அப்படிங்கிறது தான். ஸோ இது நம்ம பிலாத்துவை குறித்து பார்க்கும்போது, பிலாத்துனுடைய மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா நித்திரையில் கனவு காண்றாங்க. அந்த மனுஷனை என்ன பண்ணாதீங்கன்னா, ஒன்றும் பண்ணாதீங்க, அவன் நீதிமான், அவனால் சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேங்கிறாங்க. இது பிலாத்துக்கு ரீசனாக வச்சுக்கலாம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க கண்டினியூஸாக கொலை செய்யணும்னு சொல்கிறாங்களே தவிர நாங்கள் கொலை செய்கிறோன்னு என்ன பண்ணலைன்னா சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, ஒருத்தர் மேலே குற்றம் நிரூபிக்கப்படாமல் இஸ்ரேல் ஜனங்களால் கொல்ல முடியாது. அதனால தான் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணிடுங்க, குற்றத்தை நிரூபித்து கொன்றுங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் போகிறாங்க. கடைசி வரைக்கும் யாருனாலும் என்ன பண்ண முடியலன்னா கொல்ல முடியலை. அதனால் பிலாத்து கொடுக்குற அடுத்த ஆப்ஷன் என்னென்னா, பஸ்கா பண்டிகை வந்தால் நீங்களாம் சந்தோஷப்படுற மாதிரி நான் என்ன பண்ணுவேன், ஒருத்தரை விடுதலை பண்ணுவேன். அதுக்கு என்ன பண்ணலாம், இவரை விடுதலை பண்ணிடலாமான்னு என்ன பண்ணுறாருன்னா கொஸ்டினாக கேட்குறார். ஸோ யோவான் 18ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டே, ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா என்றான். ஸோ இப்போ பிலாத்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார். என்ன கொஸ்டின் கேட்குறாருன்னா, யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்கு விடுதலை பண்ணலாமான்னு கேட்குறாரு. அப்போ இதில் யூதருடைய ராஜான்னு யார் டிக்ளேர் பண்ணிட்டார்னா பிலாத்து டிக்ளேர் பண்ணிட்டார். அப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இனி கனவுல கூட என்ன பண்ண மாட்டார்னா மரண தண்டனை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் என்ன பண்ண முடியலன்னா இயேசு கிறிஸ்துவை காப்பாற்ற முடியல. பிலாத்துவை விடுதலை பண்ணிட்டோமான்னு கேட்க உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் யாரை விடுதலை பண்ணுங்கள், பரபாசை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. கடைசியாக என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அவர் கொடுக்குறார். யோவான் 19ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். 2வது தடவையும் என்ன பண்ணுறாருன்னா கேட்குறார், எவனை, அதாவது பரபாசை விட்டுருங்க, இயேசுவை கொலை செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா பிரதான ஆசாரிய மூப்பரும் ஏவி விடுறாங்களாம் ஜனங்களை. இப்படி ஏவி விட்டோன்னு என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களும் அதை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா ரிசர்வ் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகணும் அப்படின்னா அவரை சிலுவையில் அறையணும். அறையதற்கு முன்னாடி அவருக்கு ஒரு
அப்பீரன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்பீரன்ஸ்னு வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். ஸோ என்ன பண்ணுறாருன்னா, முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்து கொண்டு வந்து முன்னாடி நிற்கிறார். அதுக்கப்புறம் வாரினால் அடிப்பிச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணார், முடியலை. முடிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, குற்றப்பழியிலேருந்து நீங்களாக்கிக்கிறார். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டேன், ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துட்டேன், இனிமேல் என்ன பண்ண முடியாதுன்னா, இந்த குற்றத்தை என்னால் சுமக்க முடியாது, இந்த குற்றம் நேரடியாக உங்களுக்கே சாரும்னு என்ன பண்ணுறாருன்னா, அதை இஸ்ரவேல் ஜனங்கள் மேலேயே கொண்டு வந்து விடுறார். 24ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றார். ஸோ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இவர் நீதிமான், இவர் இரத்தப்பழிக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா ஜட்ஜ்மெண்ட்டை முடிச்சிட்டார். ஸோ இப்போ நம்ம என்ன ஒரு விஷயம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, எத்தனை விதமான விசாரணைகள் பார்த்துருக்கோம்? 1 2 3 4 நல்லா என்றீங்க. ஃபஸ்ட்டு யார்கிட்டனா, அண்ணா, காய்பா, ஆலோசனை சங்கம், பிலாத்து, ஏரோது, மறுபடியும் பிலாத்து. ஸோ பிலாத்துக்கிட்ட ஒரு தடவை இல்லை 2 தடவை. ஸோ அதனால் என்ன பண்ண வேண்டாம்னா, பிரிக்க வேண்டாம், 5 விசாரணைன்னு என்ன பண்ணிக்கலாம்னா முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ 5 விதமான விசாரணைகள் என்ன பண்ணாங்கன்னா, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசாரித்தாங்க. விசாரித்ததுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மரணத்திற்கு பாத்திரன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இவங்க சொன்னதுக்கப்புறம் பிரதான ஆசாரியர், மூப்பர், வேதப்பாரகர் எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, இவரை கொலை செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் இவரை நிற்க வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் பார்க்குற மாதிரி அடிக்கிறாங்க. என்ன சொல்லி அடித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். ஸோ இப்போ நம்ம கேள்விப்பட்டது எல்லாமே எப்படி அடித்தாங்கன்னு பார்த்துருக்கோன்னா, சவுக்கில் அடிச்சிருக்காங்க. அதில் நீங்கள் யோசித்து பார்க்கலாம், அதில் இருக்கிற பால்ஸ்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி நிறையா இருக்குது, வாரினால் அடிப்பித்தாங்க, நிறையா பார்த்துருக்கோம். இந்த ஒரு வசனத்தில் நல்லா கவனிச்சோன்னா, கையினால் அடித்தார்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ கையினால் என்னென்னா, ஆயுதங்கள் யூஸ் பண்ணி மட்டும் இல்லை, கைகள்னால் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிச்சிருக்காங்க. இப்போ ஒருத்தரை நம்ம வந்து உலகத்தில் ஒருத்தரை அவமானப்படுத்தணும் அப்படின்னா எங்கே அடிப்பாங்க? கையினால். கன்னத்தில் ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க. அவமானப்படுத்தணுன்னா எங்கே அடிப்பாங்கன்னா, இந்த வேலை சொல்லி கொடுக்குற மேலே ஆள் இருக்காங்க இல்லையா, அவங்கள எங்கே அடிப்பாங்க? வேலை சொல்லி கொடுக்கும்போது சரியாக செய்யலைன்னா தலையில் அடிப்பாங்க. ஏன் அப்படின்னா, அது ஒரு அவமானப்படுத்துறக்குரிய விஷயம். இது கூட தெரியலையான்னு அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகபட்சமாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா தலையில் அடிக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், குட்டி இருக்காங்க, தலையில் அடிச்சிருக்காங்க, எல்லாமே பண்ணாங்க. பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா, யூதருடைய ராஜாவே வாழ்க அப்படின்னு சொல்லி தூஷணம் பண்ணுறாங்க. கடைசியில் கூட வாசிக்கலாம், யோவான் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். சபை தொடர்ந்து 25ஆம் வசனம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்தப்புலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் பரபாசி அவர்களுக்கு விடுதலையாக்கி, இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் கை கழுவின உடனே இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக அப்படிங்கிறத வாக்கு மூலமாக கொடுத்துட்டாங்க. இப்போ ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா ரிசர்வ் ஆயிடுச்சு. இப்போ சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது யார்? பிலாத்துவா, ஏரோதா, தேவனா, விசேஷனங்களா? இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு எகென்ஸ்டாக நான் பொய் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னா அவனுக்கு ஏற்படக்கூடிய விளைவுக்கு யார் காரணம்? ஜட்ஜு கொடுக்குற தீர்ப்பா இல்லை பொய் சாட்சி சொன்னவரா? பொய் சாட்சி சொன்னவர் தான் என்ன பண்ணிக்கணும்? ஏற்றுக்கணும். அதே மாதிரி இங்கே நான் ஏற்றுக்க மாட்டேன் பிலாத்து சொல்கிறார், நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு யார் சொல்கிறாங்க? விசேஷங்கள் சொல்லிவிட்டு இந்த நியாய தீர்ப்பை அவங்க எடுத்துக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் கொடுக்குறோம் மரண தண்டனைங்கிறாங்க.
கொடுத்துட்டு இப்படி சப்போஸ் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் அந்த குற்றம் வந்துடட்டும், நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்கிறாங்க. அப்போ பிலாத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் என்ன பண்ண முடியலன்னா அவருக்கு ஆதரவாக பேச முடியல. கடைசியில் சிலுவையில் அறையதுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதோட என்ன ஆகுதுன்னா விசாரணைகள் முடிஞ்சுது. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும். பரபாஸ் எங்கேருந்து வந்தார்? இந்த விசாரணை எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா யார் கூடயும் இயேசு கிறிஸ்துவை கம்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அண்ணாவில் ஸ்டார்ட் பண்ணி பிலாத்து வரைக்குமே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாருமே யார் கூடயும் கம்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஆள் பரபாஸை மட்டும் என்ன பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ பரபாஸ் அப்படிங்கிறவரை இந்த ஒரு விசாரணைக்குள்ளே கொண்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பரபாஸ் என்ன பண்ணியிருப்பார்னா கலகம் பண்ணியிருப்பார், கொலை பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி பண்ணவர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆளை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க. வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா பரபாசை விடுதலை செய்யணுமா, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விடுதலை செய்யணுமான்னு என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. கேட்ட உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க, பரபாசை என்ன பண்ணுங்க, விடுதலை பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டார். விடுதலை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே இவரும் என்ன பண்ணிட்டார்னா விடுதலை பண்ணிட்டார். இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது பரபாஸ்க்கு இந்த ஒரு கான்செப்டில் என்ன வேலை. இப்போ நம்ம கவனிக்கலாம், இந்த பரபாஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பரபாஸ் அப்படின்னு சொல்லும்போது இவரை பற்றி பேக்ரவுண்ட்லாம் தெரியாது. ஆனால் என்ன பண்ணியிருக்காருன்னா கலகம் பண்ணியிருக்கார், கொலை பண்ணியிருக்கார், கலகத்தினால கொலை பண்ணியிருக்கார். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிலில் பிடிச்சி போட்டு வச்சுருந்துருக்காங்க. இப்போது கொலை பண்ணினா அவருக்கு என்ன பேர், கொலைகாரன்னு சொல்லுவாங்க. இப்போது கிறிஸ்துவுக்கு பதிலாக யாரை விடுதலை பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கொலைக்காரனை விடுதலை பண்ணுறாங்க. ஆனால் அந்த கொலைகாரனுடைய பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரபாஸ். இந்த பரபாஸினுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யெஷுவா பார் அப்பா, அதாவது அவருடைய மூலப்பிரதியினுடைய பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யெஷுவா பார் அப்பா. இதுக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுடைய குமாரன் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஆனால் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரபாஸினுடைய அர்த்தம் இதுதான். இப்போ பரபாஸ் ஏன் இங்கே வந்தாருங்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் காரணம் தெரிஞ்சிருக்கும். அவருடைய பேருடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுடைய குமாரன். இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாருன்னு சொல்கிறோம், தேவனுடைய குமாரன். வேதத்தில் இன்னொரு தேவனுடைய குமாரன் இருக்கார். அவர் யாருன்னு சொல்லுங்கள். யூதாஸா? லூசிஃபர் இல்லை. யூசிஃபர் யாருனால் உண்டாக்கப்பட்டவர்னா இப்போது நான் கேட்குறது, வேதத்தில் தேவனுடைய குமாரன்னே இருக்குது. அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் இரண்டாம் ஆதாம். அப்போ முதலாவது யார், ஆதாம். ஆதாமுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடவுளின் மகன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பரபாஸ் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு காரணம் ஆதாம் அப்படிங்கிற ஒருத்தருடைய பாவம். ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த பரபாஸ் அப்படிங்கிறவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக நிற்கிறார். இப்போ சிலுவையில் அரைஞ்சதுக்கப்புறம் 2 பேர் நின்னாங்க, கள்ளர்கள், அவங்கள விட்டுடலாம். இப்போது நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு வந்து நிற்கிறாங்க. அந்த பக்கம் இயேசு கிறிஸ்து, இந்த பக்கம் பரபாஸ். இந்த பரபாஸ் அப்படிங்கிறவருக்கு என்ன ஒரு விஷயம் நான் கவனிக்கலாம் அப்படின்னா இந்த பரபாஸுக்கும் ஆதாமுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. முதல் ஒற்றுமை பேரளவில் பார்த்துட்டோம், தேவனுடைய குமாரன். இன்னொரு ஒற்றுமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் என்னென்னா கைது செய்யப்பட்டவன் அல்லது சிறைப்பட்டவன்கிறது வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பரபாஸ் கூட சிறைக்கு செல்றதுக்கு முன்னாடி எப்படி தான் இருந்திருப்பார், சுதந்திரமாக தான் இருந்தார். அதே மாதிரி பாவம் செய்வதற்கு கூட முன்னாடி கூட ஆதாம் எப்படி தான் இருந்தார், சுதந்திரமாய், அதாவது பரிபூரண மனுஷனாய், பூரணமான மனுஷனாக இருந்தார் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கலகக்காரன் அப்படிங்கிறது கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். கலகம் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் கேட்க மாட்டேன், நான் வந்து என் சித்தா பண்ணுவேன்னா அது என்னது, கலகம். இன்னும் 10 பேர் சேர்த்துனேன்னா பெரிய கலகம். அந்த மாதிரி கலகம் தான் யார் பண்ணா, பரபாஸ் பண்ணார். அதே மாதிரி தான் ஆதாம் என்ன பண்ணார்னா தேவனுடைய கட்டளைகளை மீறி அவர் என்ன பண்ணிட்டார்னா சுயமாக ஒரு முடிவெடுத்து என்ன பண்ணிட்டார்னா இந்த பூமியை பாவத்துக்குள்ளே கொண்டு போனார். ஸோ இப்போ இந்த பரபாஸ் அப்படிங்கிறது நேரடியாக ஆதாமினுடைய அடையாளம். ஸோ ஆதாம் என்ன பண்ணார்னா தன்னுடைய பாவத்துக்கு ஈடுபலி யார் கொடுக்கல, ஆதாம் கொடுக்கல. அதுக்கு பதிலாக யார் கொடுத்தாரு,
இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அதனுடைய அடையாளம் தான் இங்கே பரபாஸ் வந்து நிற்பதற்கான ஒரு அடையாளம். ஸோ அப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதாம் அங்கே விழுந்து போனார், அதை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்னா ஈடுபலியாக கொடுத்தார். ஸோ இதான் இந்த விசாரணையில் அதாவது பரபாஸ் ஏன் வந்தாருங்கிறதுக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். ஸோ இது வாசிக்கலாம். ரோமர் 5:17. ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயம். பரபாசு கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அதே மாதிரி ஆதாம் அங்கே என்ன பண்ணார்னா விழுந்து போனார். அதனுடைய அடையாளம் தான் இங்கே பரபாசு கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அப்போ காரணம் இல்லாமல் இந்த விசாரணைக்குள்ளே யார் வரலைன்னா பரபாஸ் வரல. அந்த ஈடுபலியினுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறதுக்காக தான் பரபாசை என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ இப்போ இதன் மூலமாக என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதாம்ங்கிற ஒருத்தர் மீறினதுனால நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூரண மனுஷனுக்கு பரிபூரண மனுஷனாக என்ன பண்ணிட்டார்னா தன்னுடைய ஈடுபலியை கொடுத்துட்டார். ஸோ இதோட என்ன ஆயிடுச்சுன்னா விசாரணையுடைய முக்கியத்துவங்களையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதை பார்த்ததுனால வரக்கூடிய நினைவு கூறுதலை நம்ம என்ன அனுசரிக்க போகிறோம்? இப்போ நம்ம பார்த்துட்டோம், விசாரணையை பார்த்துட்டோம், பரபாஸ் ஏன் உள்ளே வந்தாருன்னு பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். இதன் மூலிமா நம்ம அனுசரிக்க போகிற பந்திக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே இவரை கொலை செய்கிறதுக்கு அதிகமாக ஆலோசனை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியலன்னா கொலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரத்தப்பழியை வாங்கிட்டாங்க. ரத்தப்பழி வாங்கினால என்னாச்சு? சந்தோஷமாக வாழ்ந்துட்டாங்களா இஸ்ரேல் ஜனங்கள்? கொஞ்ச நாள் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க. ஹிட்லரை கூட நம்ம ஞாபகத்தை வச்சுக்கலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எதனாலன்னா ரத்தப்பழியை வாங்கிக்கிட்டதுனால. நேரடியாக கொல்லலை, ஆனால் ரத்தப்பழி என்ன பண்ணிட்டாங்கன்னா வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம கூட நம்மளுடைய நினைவு கூறுதலின் ஆராதனை என்ன பண்ண போகிறோம்னா அனுசரிக்க போகிறோம். இப்போ நேற்று கூட நம்ம பார்த்தோம், அபாத்திரமாக அனுசரிக்கிறதுனா என்னங்கிறத நம்ம பார்த்துட்டதுனால நம்ம என்ன பண்ண வேண்டாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா தொடர்ந்து கவனிக்க வேண்டாம். இப்போ அபாத்திரமாக அனுசரிக்கிறோம் அப்படின்னா நம்ம கூட என்ன தான் பண்ண போகிறோம்? கிறிஸ்துவனுடைய ரத்தப்பழியை வாங்கிக்க போகிறோம். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ரத்தப்பழி வாங்கினதுனால என்ன ஆனாங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம ரத்தப்பழி வாங்கினா என்ன ஆகும்னு தெரியுங்களா? நமக்கு தெரியும் ஜட்ஜ்மெண்ட் என்னங்கிறது. இப்போ கிறிஸ்துவுக்கு ஜட்ஜ்மெண்ட் யார் கொடுத்துட்டா? இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்தாங்க. அதை அவங்களே திருப்பியும் பாவத்தை வாங்கிக்கிட்டாங்க. இப்போ நம்ம கிறிஸ்துவுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதில்ல, நம்ம பண்ணுற வேலையினால நமக்கு நாமே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறோம். என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா, இதை செஞ்சால் பிழைப்பாய், அதாவது உண்மையுள்ள ஒரு கேட்டகரிக்கு வருவேன், இதை செஞ்சால் நீ என்ன பண்ணிடுவேன், இதோட வாய்ப்பு முடிஞ்சிருச்சுன்னு யார் சொல்லிட்டாங்கன்னா கிறிஸ்து சொல்லிட்டார். ஒரு வேளை அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம அந்த ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா இந்த உலகத்தில் நம்ம அனுசரிக்கிற அபாத்திரத்துக்கு இந்த உலகத்துலேயும் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் ரெடியாக இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா புதுப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறது கூட எபிரேயரில் சொல்கிறார். எபிரேயர் 10:22. எபிரேயர் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். ஸோ என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் அப்படிங்கிறார். இப்போ தெளிக்கிறது அப்படின்னா என்னது? இப்போ பெயர் சபைகள் எல்லாம் பிறந்த உடனே கொஞ்சம் தெளிப்பாங்க. எதுக்கு? ஞானஸ்தானம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதை சில வசனங்களெல்லாம் வாசித்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே முடிவு பண்ணுறாங்க தெளிக்கிறது தான் என்னது? ஞானஸ்தானம். உண்மையாகவே தெளிக்கிறது அப்படின்னா அந்த சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடு என்ன பண்ணணும்? சேரக்கடவும் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ இந்த தெளிக்கப்படுது அப்படிங்கிறத இன்னொரு வார்த்தை சொன்னோம்னா புதுப்பித்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கூட நம்ம சொல்லலாம். புதுப்பித்தல் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம என்ன பாவம் பண்ணோம், என்ன மீறுதல் பண்ணோங்கிறதுல நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தடவை மீறுதல் பண்ணிட்டாங்க, அதுக்கு தண்டனையும் வாங்கிட்டாங்க. இனி இயேசு கிறிஸ்து அவங்க என்ன பண்ணிக்குவாங்க? ஏற்றுக்கொள்ளுவாங்க கடைசி காலத்தில்.
ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பு மீண்டும் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஏற்றுக்கொண்டாச்சு. இதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ண மாட்டார், ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டார். ஏன்னா ரத்தப்பழிங்கிறது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. இப்போ ரத்தப்பழி வாங்கணும் அப்படின்னா என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட்ங்கிறத வாசிக்கலாம். எபிரேயர் 6 அதிகாரம் 6 எபிரேயர் 6 அதிகாரம் 6 மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஸோ அப்போ என்ன பண்ண முடியாதம்மா, புதுப்பிக்க முடியாது. அப்போ புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு எப்போ தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வர வரைக்கும் தான் இருக்குது. கடைசி வரைக்கும் அவர் வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கார். ஒவ்வொரு மெமோரியல்லையும் ஒவ்வொரு நினைவு கூறுதலையும் அவர் வாய்ப்பு கொடுக்குறார். ஆனால் புதுப்பிக்கிறது அந்த ஒரு நாளோட என்ன ஆயிடுது, நின்று போயிடுது. மறுபடியும் என்ன ஆயிடுதுன்னா அடுத்த இப்போ செவ்வாய்க்கிழமை நம்ம ஆசரிக்க போகிறோம், புதன்கிழமையிலேருந்து என்ன ஆயிரும், பழைய பாவ சரீரத்துக்குள்ளே போயிடும். அப்போ என்ன ஆகலை அப்படின்னா புதுப்பித்தல் அப்படிங்கிறது நடக்கலை. என்ன நடந்திருக்கும், புதுப்பிச்ச மாதிரி ஒரு பிம்பத்தை என்ன பண்ணியிருக்கோம், கொண்டு போயிருக்கோம். அப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸை என்ன பண்ணிடுவோம்னா வாஷ் பண்ணிடுவோம், ஆனால் குளிக்க மாட்டோம். இப்படி தான் சொல்லணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், சுத்தமாக இருக்கேங்கிறத ட்ரெஸ் போட்டு என்ன பண்ணிடுவேன்னா காமிச்சிருவேன், ஆனால் நம்ம என்ன பண்ணல, சுத்தமாக இல்லை. அப்போது மெமோரியல் அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு வந்துடுறோம், வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு வந்து தேவனுக்கு முன்பாக காமிச்சிடும், நான் என்ன பண்ணுறேன், சுத்திகரிச்சிட்டேன் அப்படிங்கிறோம். ஆனால் என்ன பண்ணல, சுத்திகரிக்கல. அவர் என்ன பண்ணுறாருன்னா இருதயத்தை பார்க்குறார். நம்ம என்ன பண்ணுறோம், இருதயத்தை மறைக்கிறோம். ஆனால் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா இருதயத்தை வெளிச்சம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கார். இன்னும் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா பாவங்களை சுத்திகரிப்பதற்காக நினைவு கூறுதல் ஆசரிப்பது இல்லை. அப்போ நினைவு கூறுதலில் கை வச்சிட்டோம், நம்ம பாவம் கழுவப்பட்டதுன்னு கிடையாது. ஆனால் பாவங்களை சுத்திகரித்து கொண்டு தான் நினைவு கூறுதல் என்ன பண்ணணும், ஆசரிக்கணும். அப்போ இதில் ஒரு முக்கியமான ரூல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நினைவு கூறுதல் அப்படிங்கிறது புதுப்பித்தலுக்கான ஒரு வாய்ப்பாக தான் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாயே தவிர நினைவு கூறுதலில் நம்ம புதுப்பிக்க முடியாது. முன்னாடியே என்ன பண்ணிடணும், புதுப்பிச்சுட்டு வந்துடணும் அப்படிங்கிறத சொல்லிடுறார். ஸோ இப்போ கடைசியாக ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்து முடிக்கலாம். இது இந்த புதுப்பித்தலுக்கு நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம், அடிப்படையான விஷயம் என்னது, அட்லீஸ்ட் இது ஒன்றாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஒன்றாவது என்னது, யோசிக்கிறோம். ஏன் யோசிக்கிறோம் தெரியுமா, நம்ம அங்கே தான் இருக்கோம். எபிரேயர் 10 அதிகாரம் 25 எபிரேயர் 10 அதிகாரம் 25 சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஸோ என்ன சொல்கிறாருன்னா அட்லீஸ்ட் சபை கூடி வருதலை என்ன பண்ணிடாதீங்க, விட்டு விடாதீங்க அப்படிங்கிறார். இப்போ சபை கூடி வருதல்னு சொல்லும்போது நம்ம ஆராதனை, நினைவு கூறுதல் ஆராதனை கூட என்ன தான், சபை கூடி வருதல் தான். நம்ம வாரத்தில் பண்ணக்கூடிய 3 நாட்களுமே என்னது தான், சபை கூடி வருதல் தான். இப்போ எது முக்கியம், வாரத்தில் நடக்கக்கூடிய மீட்டிங்ஸ் முக்கியமா, நினைவு கூறுதல் முக்கியமா? பதில் சொல்லிட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சபை கூறுதல். ரெண்டுமே முக்கியம். நினைவு கூறுதல்னால ரொம்ப முக்கியம். ஆனால் இது என்னது, அடிப்படை. இப்போ நினைவு கூறுதல் மட்டும் ஆசரித்தா போதுங்கிறது கிடையாது. ஆனால் என்ன பண்ணோம் அப்படின்னா வாரந்தோறும் நடக்கக்கூடிய ஆராதனையில் என்ன பண்ணணும், கலந்துக்கணும். இப்போ ஒரு மைண்ட் செட் வச்சுட்டோம் அப்படின்னா இல்லை அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, நினைவு கூறுதல் ஆராதனை என்ன பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சோன்னா அடிப்படையாக விட்டுட்டு மேலே எப்படி நம்ம போக முடியும்? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவனுடைய பந்தி அப்படிங்கிறது அலட்சியமாக நினைக்கிறோம். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டெப்பு தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நினைவு கூறுதல். இதெல்லாம் பண்ணாமல் கீழே இருந்துட்டு கடைசி ஸ்டெப்புக்கு லாங் ஜம்ப் பண்ணிடுவேன்னா பண்ண முடியாது. பண்ணோம் அப்படின்னா கீழே விழுந்து என்ன ஆயிரும், அதோட வாய்ப்பு முடிஞ்சு போயிடும். ஸோ இதை கூட வாசிக்கலாம், 26, 27 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். ஸோ அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தடவை 2 தடவை இல்லை, ஏகப்பட்ட சான்ஸ் கொடுத்துட்டாரு. எந்த சான்ஸுமே அவங்க என்ன பண்ணிக்கலன்னா யூஸ் பண்ணிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் சான்ஸ் கொடுக்க போகிறார். ஆனால் நமக்கு என்ன இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை விட்டால் சான்ஸு கிடையாது. என்ன பண்ணிடலான்னா இதோட பழைய துர்குணத்திலேருந்து என்ன பண்ணிடலான்னா நீங்களாக்கி இந்த துணிகரமான பாவத்திலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலான்னா விலகி வந்துக்கலாம். சப்போஸ் செய்கிறோம், அபாத்திரமாக அனுசரிக்கிறோம் அப்படின்னா
நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கறதில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே தியானித்த வசனங்கள் தான் இது. கடைசி அந்த வசனம் மட்டும் வாசித்து நாம் முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 5:7 1 கொரிந்தியர் 5:7 ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புளித்த மாவு அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அட்லீஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, மெமோரியலுக்கு முன்னாடியாவது இதை கழிச்சு போட்டுருங்கிறார். கழிச்சு போட்டு உள்ளவாங்க அங்கே வந்து கழிக்கலாங்கிறது கிடையாது. அப்போ அந்த அப்பத்தை உணர்வுபூர்வமாக பாத்திரமாக ஆசரிக்கணும் அப்படின்னா நம்ம சுத்தமாகிட்டு போகணுமே தவிர அங்கே போய் சுத்தம் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பழைய புளித்த மாவை என்ன பண்ணிங்கன்னா புறம்பே கழித்து போடுங்கள். நேற்று நம்ம பார்த்த மாதிரி புளிப்பு நம்ம வீட்டில் கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு, கசப்பான புளிப்பான விஷயங்களை எடுத்து போட்டுட்டு துப்புரவு உண்மையோட வரக்கூடிய அந்த ஆராதனை கூட நம்ம என்ன பண்ணலான்னா பாத்திரவான்களை அனுசரிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன்.